நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அது யார் யாருக்கு என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. மகர ராசி அன்பர்களே, சிகரம் தொட காத்திருக்கும் ராசி இந்த ராசி. குரு பயிற்சி பல மாறுதல் கொடுத்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஜாக்பேட் மாதிரி சனி வக்ரம். சனி வக்ரம் பெறும், உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடியது. பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதல்கள், பிரிந்த உறவுகள் சேருவது, வர வேண்டிய பணங்கள் சம்மந்தப்பட்டது, நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஹம்ச ராஜயோகம் வேறு வேலை செஞ்சிட்ருக்கோம், அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி. கடின உழைப்பாளிங்க, திட்டமிடல் கரெக்டாக இருக்கும், அரவணைத்து போகும் ராசி. இந்த காலகட்டத்தில் கூட்டுங்கிற விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. வாக்கு பலிதம் உள்ள ராசி. பேசி பேசி கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும்பாங்க. இந்த ராசி சும்மாவா? பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய, பேச தெரியாத மகரம் ஜெயிக்காது. பேச்சால் உயரும் ராசி. இது மேடை பேச்சு, மீடியா எல்லாத்துக்கும் செட் ஆகும். மீடியாக்கள் இந்த ராசி சூப்பர் ராசி. மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் ராசி. இந்த ராசிக்கு என்ன யோகம்னு பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, மன தைரியம் பிறக்குது, வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கிறீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு மைண்டு ஹாப்பி, இதான் நல்ல விஷயம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லை என்ற இருந்த பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. நிறைய பேத்துக்கு வேலை ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், வேலை இல்லை, வேலையில் செய்கின்ற வேலை எனக்கு அங்கீகாரம் இல்லை, இன்னும் ஒரு சேஞ்சு பண்ணலாமா, இந்த மாதிரி ஜாப் ரீதியாக நிறையா இது. ஃபஸ்ட்டு வேலையில் அது வேலை கிடச்சிடும், வேலையில் இருக்கிற அதிக பதவி, ஒரு ஜாப் சேஞ்சு நடக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் ஒரு வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது அதிர்ஷ்டத்தை நோக்கி வருகிற காலகட்டம். இப்போ ஜாபில் சேஃப் ஆகிக்கங்க ஆகஸ்ட்டுக்குள்ளே. இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே சேஃப் ஆகிட்டிங்கன்னா இன்னொன்று பெட்டராக இருக்கும். இதில் இன்னொரு சூட்சம் விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க இப்போ முயற்சி பண்ணவங்களே சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது. ஐஏஎஸ் எழுதுகிறேன், ரயில்வேஸில் எழுதுகிறேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கிற காலகட்டம். சரி, இது ஒரு ரகம். சார் வெளிநாட்டில் இருக்கேன், உள்ளே வந்துடலாமா? இது ஒரு சிலர். பட் ஜாதக ரீதியாக பார்க்காம சொல்ல முடியும். வெளிநாடுன்னு காட்டுது தவிர கோச்சாரத்தில் அங்கேருந்து இங்கேருந்து வெளிநாடான்னு பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று. அடுத்து, சார் திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். என்னங்க சார் பார்த்துக்கிட்டே இருக்கணும்? திருமணம் வர நிச்சயமாக உண்டு. எதனால் தடைனா, ராகு கேதுவின் செய்த ஜாலங்கள். குறிப்பாக கேது தான். ராகு கேது எங்கள் ஜாதத்தில் இல்லையே, உங்கள் ஜாதத்தில் இல்லை, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து திருமண தாலி என்ற மனம் முடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தடவப்படுத்திருந்தார். சர்பசாந்தியோ ராகு கேது பரிகாரமும் செய்த பின்னருக்கு சகலம் வெற்றி. அப்போ அதை கோச்சார ரீதியாக பண்ணிக்காங்க. இன்னொரு இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, அது பொது பரிகாரம், அது எல்லாத்துக்கும் செட் ஆகும். அப்போ திருமண நாளே உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேரேஜ் டே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் நிறைய விதிகள் உண்டு. இந்த சொந்த பந்தங்க ஊர்லேருந்து வராங்கலாம் போகக்கூடாது. ஆண் பெண்ணுக்கு எந்த நாள் செட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், பார்த்து போட்டுருக்காங்க. ஒரு சிலர் திருமணம் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற திருமணத்தில் எங்களுக்கு கோர்ட்டு படி ஏறினவங்க பல பேர். இது வருத்தமான கோர்ட்டு படி திருமணத்துக்காக ஏறினது, சொத்துக்காக ஏறினது,
ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டுக்காக ஏறினது மாதிரி இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்குது. சீக்கிரமாக முடிவுக்கு வந்து அடுத்த வாழ்க்கையில் இருக்கிற சுப விஷயத்துக்கு ப்ராசஸ் பண்ண பாருங்கள். இப்போ இந்த ராசிக்கு இப்போ முக்கியமான விஷயம், சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸில் கோல்டன் டைம், நல்ல நேரம் பிறந்திருக்கு. பிஸ்னஸ் அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். உங்களுக்கு இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மகரம், இந்த ராசிக்கு துலாம் என்ற வீடு ரொம்ப முக்கியம். சுக்கிர பகவான் நல்லா இருக்கார். அப்போ நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது தொழிலில் அதீத வளர்ச்சி, லாபங்கள் ஈட்டிக்கிறது, நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகிறது. கூட்டுங்கிற கோச்சாரத்தில் கூட்டுங்கிறது காட்டுது. கோச்சாரத்தில் கூட்டு ஒப்பந்தங்கள், பிரிந்த உறவுகள் சேருது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சேர்கிறது. நண்பர்களே ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்கள் சந்திக்க போகிறாங்க, வெளிநாட்டு நண்பர்கள் சந்திக்கிறது. ஆக மொத்தம் இந்த நேரத்தில் பிஸ்னஸில் டெவலப் ஆகுது. இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, உள்ளூர் வெளிநாடு இதை எல்லா இதெல்லாம் செக் பண்ணணும். ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தார், நான் ஒரு உள்ளூரில் மட்டும் சேல்ஸ் பண்ணேன், வெளிநாட்டில் ட்ரை பண்ணுங்க. இல்லை எங்கே இதெல்லாம் போகுமான்னு தெரியல. அதுக்கான ப்ராசஸ் பண்ணார். துபாயிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிது, போயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்பூன் தயாரிக்கிறது, மட்டை தயாரிக்கிறது. அவர் இன்னும் சொல்லுவார், நான் எதிரே பார்க்கல, ப்ரொடக்ஷன் அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறதான் அவர் வருத்தமாக இருக்குது. அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியல சார், வேலையாட்கள் அந்தளவுக்கு பத்தலை. இப்போ அந்தளவுக்கு டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதில் நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியது உண்டு, அதை மாற்று கருத்து இல்லை. அடுத்து இங்கே வருவோம் விஷயத்துக்கு. இடம் அமையுமா, வீடு அமையுமா, சொத்து அமையுமா? பொதுவாக இந்த ராசிக்கு இடம் வீடுன்னு வந்தாலே தெற்குன்னு ஒன்று வந்துடுங்க. நான் ஊரின் தெற்கு பகுதியாக இருக்கலாம், தெற்க பார்த்த வாசலாக இருக்கலாம், தெற்குலேருந்து உள்ளே போய் கிழக்க போகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தெற்குன்னு வந்துடுது. தெற்கு என்ற ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. அதுக்குண்டான பார்க்கணும். அப்போ அதை என்னென்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்பர் 9ன்னு வந்துடும். 9ஆம் நம்பர் இல்லை 7ஆம் நம்பர், இதெல்லாம் இந்த ராசிக்கு ஏதோ ஒன்று தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அது இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய ஜாதகம் அமைப்பு. சொந்த ஊரில் வாங்கிட்டா வாடகைக்கு விட்டுட்டு அதுதான் பண்ணணும். இவங்க வெளியூரில் தான் அமைப்பு உண்டு. வெளியூரில் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை தங்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய வண்டி வாகனங்கள், கார் விஷயங்கள், பொதுவாக மோட்டார் வாகனங்கள் இதாக இருக்கும். இந்த ராசி என்னென்னா, சொந்த காரை வச்சுட்டு வேற ஒரு காரை ஓட்டிகிட்டு இருந்தது, சொந்த பைக்கு வந்து வேற ஒரு பைக்கு, அது சீருது. ஆனால் இப்போ தான் மாறுது. ஆக உறவால் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக வெற்றி, குழந்தை சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய மன நிறைவு அடைகிற காலகட்டம். நிறைய பேத்துக்கு குழந்தை கல்யாணமே ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை சரியாக ஒன்று ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனது. இப்போ தான் அதெல்லாம் மாறுது. இப்போ நல்ல காலம் பிறந்திருக்கனால மன தைரியம் இருக்குது. தெளிவாக ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ரைட். இப்போ உடல் உபாதைகள், பொதுவாக இந்த ராசி புரோட்டீன் சம்மந்தப்பட்டது கம்மியாக சாப்பிட்ணும். கிட்னி ஸ்டோனு, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது கவனம். என்னங்க இப்படி சொல்கிறேன், அமைப்பு அப்படியே தான் இருக்குது. வயதானவங்களை ஹார்ட்டு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் பார்க்கணும். இந்த நல்ல நேரம் எல்லாமே ஓகே. இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ கவனம் கவனம் கவனம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் கேன்சர் இருக்கான்னு டவுட் வந்துடுச்சு. ஆனால் அது ஒரு சில செக்டர் தான். நம்ம ஏன் கடைசியாக சொல்கிறோம்னா, எல்லாத்துக்கும் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி இருக்கிறவங்க உடம்பை பார்த்துக்கங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.